புனர்பூசம் நட்சத்திரம் நான் இதுவரையிலும் ஒரு 25 புனர்பூசக்காரங்களை நான் ரிசர்ச் எடுத்து பார்த்ததில் அவங்களுக்கு அந்த பால்ய பருவத்திலிருந்து அவங்களோட அந்த 30 வயது வரையிலுமான அந்த காலகட்டம் கஷ்டமாக இருந்ததுன்னா அடுத்த ஆஃப்டர் அவங்களுக்கு நல்லா இருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 30 வயது வரையிலும் அவங்க ஏகாந்தமாக தன்னோட தாய் தகப்பனோட அரவணைப்பில் ரொம்ப அருமையாக வாழ்ந்து வந்தாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க புள்ள பெற்று அவங்கள வளர்த்து அவங்களோட அந்த அந்திம காலம் வரையிலும் கொஞ்சம் சிரமங்களை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் நீங்கள் உங்களோட லைஃப்பை அனலைஸ் பண்ணிக்கலாம். புனர்பூசமான நீங்கள் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, அது எந்த விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம். இப்போ புனர்பூசமான உங்களுக்கு ஒரு சிறு வயதிலே உங்கள் தாய் தவறி இருப்பாங்க, தந்தை தவறி இருப்பாங்க. அப்போ உங்களை வளர்த்து அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வளர்த்து வந்திருப்பாங்க. உங்களுக்கு பணங்காசு இருந்தாலும் கூட அந்த கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா. அந்த ஆஃப்டர் நீங்கள் ஒரு துணை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கல்யாண இதிலிருந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல். இல்லை படிப்பு இல்லை, நீங்கள் ஒரு சுமாரான படிப்பு படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வர்றீங்க, 30 வயசு வரையிலும் ஒன்றும் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல, ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரியாகவே இருக்குது. கண்டிப்பாக அந்த 30 வயதுக்கு மேலே ஆஃப்டர் நீங்களே படித்தவங்க 2 பேர்த்த வேலையில் வச்சு, அதாவது கணக்கு பிள்ளை போல் கேஷியர் போல் வச்சு நீங்கள் அதிலிருந்து மேல் வர்றது தொழிலில், அது போல் ஒரு பிஃபோர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப்டர் அடுத்தது இருக்கும். இது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அது சரியாக இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.